பண்டைய இந்தியாவில் தங்கம் ஒரு விலைமதிப்புள்ள உலோகம் மட்டுமல்ல, அதற்கு மேல் ஒரு புனிதமான அடையாளமாகவும் இருந்தது. பூமியின் ஆழத்திலிருந்து பெறப்பட்ட அந்த தங்கம் தெய்வீக சக்தியும் ஆசீர்வாதங்களும் கொண்டதாக நம்பப்பட்டது. கோவில்களிலிருந்து மரபுகள் வரை, சடங்குகளிலிருந்து அரச மரியாதை வரை, தங்கம் செழிப்பு, தூய்மை, நம்பிக்கை ஆகியவற்றின் புனித சின்னமாக மாறியது. தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்த தங்கம் உடலை மட்டுமல்ல, இந்திய கலாச்சாரத்தின் ஆத்மாவையே அலங்கரித்தது. தங்கம் நம்பிக்கையின் அடையாளமாக விளங்கிய இந்த மண்ணில் கே. லட்சுமி நாராயண பட்டர் பிரபலமாக பீமா பட்டர் என அறியப்பட்டவர் ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த நம்பிக்கையுடன் தனது பயணத்தை தொடங்கினார். தூய்மையில் எப்போதும் சமரசம் இல்லை, நம்பிக்கையே எப்போதும் முதன்மை. ஒரு சிறிய முயற்சியாக தொடங்கப்பட்ட நிறுவனம் நேர்மை, ஒழுக்கம் மற்றும் மரபின் மீது கொண்ட ஆழ்ந்த மரியாதையால் வடிவமைக்கப்பட்டது. பீமாவில் கைத்திறன் என்பது ஒரு திறமை மட்டுமல்ல, அது ஒரு பக்தி. இன்றும் புனிதமான தாலியை உருவாக்கும் போது ராகு காலத்தை கணித்து நல்ல நேரத்தில் மட்டுமே தங்கம் உருக்கப்படுகிறது. காலம் கணித்து, மரபுகளை மதித்து, உருவாக்கத்தின் ஒவ்வொரு படியையும் நம்பிக்கை வழிநடத்துகிறது. ஏனெனில் பீமாவில் நகை உருவாக்கப்படுவதில்லை, அது புனிதமாக்கப்படுகிறது. உண்மையான நம்பிக்கை முழுமையான வெளிப்படைத்தன்மையிலிருந்து பிறக்கிறது. ஒவ்வொரு பீமா நகையிலும் தங்கத்தின் எடை, தூய்மை, கல் எடை ஆகியவற்றை தெளிவாக காட்டும் விரிவான பார்கோடு உள்ளது. எதுவும் மறைக்கப்படுவதில்லை, எதுவும் ஊகமாக விடப்படுவதில்லை. ஏனெனில் தங்கம் என்றால் ஒவ்வொரு கிராமும் முக்கியம், ஒவ்வொரு வாக்குறுதியும் மதிப்புடையது. ஆண்டுகள் செல்ல செல்ல இந்த அசைக்க முடியாத உறுதி ஒரு வரலாற்றை உருவாக்கியது. 3 உலக சாதனைகள், 5 கோடிக்கும் மேற்பட்ட மணப்பெண்கள் நம்பிக்கையும் அழகும் அணிந்த தருணங்கள், 101 ஆண்டுகளாக விரியும் பாரம்பரியம். இந்தியா மற்றும் UAEயில் 90 ஷோரூம்கள். ஒரு நம்பிக்கையாக தொடங்கியது இன்று சிறப்பிற்கான சாதனையாக மாறியுள்ளது. பீமா கோல்ட் என்பது நகை மட்டுமல்ல, நம்பிக்கையால் வழிநடத்தப்படும் கைத்திறன். தலைமுறைகளால் கட்டியெழுப்பப்பட்ட நம்பிக்கை, என்றும் மங்காத தூய்மை. பண்டைய இந்தியாவிலிருந்து நவீன காலம் வரை இந்த பாரம்பரியம் தொடர்ந்து ஒளிர்கிறது. பீமா தங்கம், தூய தங்கம்.